வெல்கம் டு சரசு சமையல். எங்கள் குட்டிமா செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபியாக கொடுக்க போகிறேங்க. எங்கள் குட்டிமா கடலை உருண்டை செஞ்சு காட்டினாங்க. அது எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருக்கீங்க. கமெண்ட்ஸும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸுங்க. அவங்களுக்கும் பொழுது போகல, அதனால் ஒன்றா உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க. அந்த கடலை உருண்டை செஞ்ச அன்றைக்கே தான் இதையும் செஞ்சாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் பேசுகிறதையும் காட்டுவேன், இடையில நானும் வாய்ஸ் கொடுக்குறேங்க. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாங்க. நல்லா அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா நீட்டாக பிரட்டிட்டாங்க. இதெல்லாம் டிவியில் சுட்டி டிவியில் பார்த்து அவங்க எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுருந்துட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. அவளுக்கு யாருமே இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனாலும் நாங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அடுப்பில் பக்கத்தில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஹெல்ப்புக்கு நின்றுக்கிட்டோம் பக்கத்துலேயே. ஏன்னா குழந்தைங்கள தனியாக விடக்கூடாது இல்லைங்களா, அதனால் பக்கத்துலேயே நின்றுட்டோம். இப்போ அவங்க ஒன்றா எண்ணெயில் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் பொரிக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் தான் நான் 2 பேருமே அவளுக்கு ஹெல்ப்புக்காக நின்றுட்டோம். ரொம்ப பொறுமையாக ஒரு 2 எடுத்து வானலியில் போட்டு இப்போ பொரித்து எடுக்கிறாங்க. இப்போ இடையில அப்பப்போ அவங்களும் பேசுவாங்க. அவங்க கூட எடுத்துட்டிங்களா மேடம்? இது என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த செட்டு இப்போ போட்டுறலாம். நான் போட்டுட்டா அப்புறம் சுத்தமாக சூப்பர்டா. கொஞ்சம் கூட சரி, இப்போ இதை எடுத்து வச்சுருக்கிறத என்ன பண்ண போகிறீங்க மேடம்? இதெல்லாம் இப்போ இதை திரும்பவும் போட்டு பொரிக்கணும். அப்படியா? எதில் பார்த்தீங்க நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு? டிவியில். எந்த டிவியில்? ஹலோ சொல்ல மாட்டேன். இதில் அப்படியே போடுங்க. நான் இதில் இன்னும் போடுங்க. இன்னும் போடுங்க. எதுக்குங்க சேரு? எனக்கும் கால் வலிக்குது. நீங்க உட்கார்ந்து தான் எடுக்கிறீங்க. நான் கூட என்னோட ஷோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கொடுக்கல. எனக்கு தெரியும், அதனால பண்ணி. அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? சூப்பர் சூப்பர்டா. இன்னொரு தடவை போடணுமா? ஹலோ மாமாச்சி, இன்னொரு தடவை போடணும். இப்போ அடுத்த ஃப்ரை நான் எதுல பார்த்தேன் இப்ப சொல்லிட்டா? சொல்லுங்க மேடம். சுட்டி டிவில. சூப்பர் சூப்பர். பொட்டுல பிள்ளைங்க வேர்த்துச்சு உங்களுக்கு. வேற வேற என்னெல்லாம் பார்த்துருக்க சுட்டி டிவியில்? நிறைய பார்த்துருக்கேன். டைனி ஃபுட்ஸ்ல ஒன்றா செய்யறியா? எங்கள் சரசு சமையல் வியூவர்ஸ்க்கு ஒன்றா செஞ்சு காட்டுறீங்களா? இப்போ நான் ரொம்ப ஹைட் ஆயிட்டியா? கீழே உனக்கு மேலே ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்தீங்கன்னா அப்புறம் ஹைட் ஆகாமல் என்ன பண்ணுவேன்? உனக்கு இது எத்தனை பேர் பாப்பா காவல் இருக்கிறது? ஏன்னா லதாக்கா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரட்டி தராங்க. எனக்கு இது பண்ண எடுக்க முடியலன்னா லதாக்கா தான் பரட்டி தராங்க. ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே நின்று வீடியோ எடுக்கிறீங்க. நீ எடுத்துடலாம்டா, கலர் சேஞ்ச் ஆயிரும். இருங்க அப்படியே என்ன வழி? சரியா? இரு லதாக்கா வடிச்சு கொடுப்பாங்க. மேடம்ன்றீங்க வீடியோல, இங்க இரு வா போ அப்படின்னு நீ பிடிச்சிக்க. சூப்பர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குதே. இன்னொரு தடவையா? இதோ இந்த சைடு இருக்குதே. என்னங்க மேடம் திருப்பி திருப்பி போச்சுட்டே இருக்கீங்க? இது 4வது தடவை. அப்படியா? கிறிஸ்பினஸ் வந்துச்சுன்னா நம்ம பொரிக்க தேவையில்லை. எடுத்துக்கலாம். வரைக்கும் பொரிக்கணும். அப்படியா? 4 தடவை பொரிச்சுக்கலாம்.
சரி இதோட சேர்த்து 5வது தடவை. எடுத்துடலாமா இப்போ? ம். ஓகே எடுத்துருங்க. கீழெல்லாம் சிந்தாம எடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? சூப்பராக இப்போ கிறிஸ்பியாக வந்துருச்சு பாப்பா. ம் அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க மேடம்? இதை சாப்பிட்றேன். என்ன போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்க? இன்னும் வீடியோ முடியல. நீங்கள் செஞ்ச உருண்டை இங்கே ரெடியாக இருக்குது. இது யாருக்கு இந்த குட்டி குட்டி உருண்டையெல்லாம்? அதெல்லாம் உங்களுக்கு தாத்தாக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு, தாத்தாக்காக்கும், எனக்கும். அவ்வளோதானா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்ருவீங்க. சூப்பராக பண்ணிட்டீங்க இன்றைக்கி எல்லாம். போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. போடுங்க, உப்பு போடுங்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? உப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஆ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறீங்களா? ம். காரம் வேணும்னா நிறையா கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா? ம். காரம் கம்மியாக வேணும் அதனால போட்டுக்கலாம். ம் உப்பு இவ்வளோ போட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடு. இப்படி பண்ணாலே நிறைய மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆயிடுச்சா? ம் ஓகே 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 ஓகே. கொஞ்சம் ம் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் இல்லையே. ம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா மேடம்? ம். ம் வேர்த்து விறுவிறுத்து போயிட்டீங்க. காலையிலேருந்து நான் வெளியே உட்காந்து இந்த உருண்டை செஞ்சுட்டு இருந்தேன். உருண்டை செஞ்சீங்களா ரொம்ப நேரம்? ஆ ஆமாம், வெளியே உட்காந்து செஞ்சேன். அது எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரமா? ஏன்னா பாத்திரம் இல்லை. சே பாப்பா கூட சூப்பராக பண்ணிட்டடா. ம் எங்களுக்கெல்லாம் கொடுப்பியா? கொடுப்பேன். உனக்கே பத்தாது. ஆ நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு வருது இல்லை? நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு வருது என்னடா? ம். முடிச்சிட்டிங்களா மேடம்? ம். ம் உங்களுக்கு எனக்கா? சூப்பர், அருமையாக பண்ணிட்டடா. எப்படி இருக்கு நீ தான் சொல்லணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இனிமேல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதா யாரையும் கூப்பிட மாட்டேன் இல்லையா? ம் எங்கள் பாப்பாவும் என்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தா இன்றைக்கி அவளே பண்ணிட்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். என்னடாக்கண்ணா? அப்புறமா குட்டி உண்டை. குட்டி உருண்டையும் பண்ணிட்டா. ரெண்டுமே நல்லா இருக்கா? ம். என்னங்க எங்கள் குட்டிமா ஆசையாக இந்த வீடியோலாம் பண்ணணும்னு கேட்டாங்க. அதான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. எப்படி பண்ணியிருக்காங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.